மா ஐயோ அந்த சொல்றத கேளு. ஐயோ அன்பா விடு. என்னடா அம்மா எங்க? என்ன ஆச்சு? கேக்குறேன் அம்மா எங்க? என்னடா என்னாச்சு? மா நீ சும்மாவே இருக்க மாட்டியா? எதுக்கு தேவையில்லாம ஷாலினியை திட்டிட்டே இருக்க? அம்மா எங்கட திட்டுனாங்க? நான் எங்கடா திட்டினேன்? அத்தை எதுவுமே என்ன சொல்லல. அப்ப வேற யாரு சொன்னா? என்னம்மா? அண்ணி நீங்க ஏதாவது சொன்னீங்களா? சொல்லுங்க, நீ ஷாலினி ஏதாவது சொன்னீங்களா? அன்பா அவங்கள எதுவும் என்ன சொல்லல. அப்ப வேற யாரு என்ன சொன்னா? டேய் எதுக்கு இப்ப கத்திக்கிட்டு இருக்க? அண்ணே ஷாலினிங்க நிம்மதியாவே இல்லண்ணே. திரும்ப திரும்ப அவளை கஷ்டப்படுத்திட்டே இருக்காங்க. முன்னாடி அம்மா, இப்ப வேற யாரோ. குடும்பத்துல பிரச்சனை வரக்கூடாதுன்னு அவ சொல்றதுக்கு யோசிக்கிறா. மா உண்மையை சொல்லுமா, நீ ஏதாவது சொன்னியா? டேய் நான் எதுவுமே சொல்லலடா. நீங்க யாரும் எதுவும் சொல்லாம தான் அவ அழுதுட்டு இருக்காளா? நான் வெளியே இருந்து வந்து பாக்குறேன், அவ ரூம்ல உட்கார்ந்து அழுதுட்டு இருக்கா. அத பாக்கும்போது எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? இப்படி அளவு வைக்கிறதுக்கான வீட்டுக்கு கூட்டு வந்தேன். கோவப்படக்கூடாதுன்னு பார்த்தா நீங்க எல்லாரும் சேர்ந்து கோவப்படுத்திட்டே இருக்கீங்க. டேய் நீ கோவப்படுறதுல அர்த்தமே இல்லடா. ஒரு நிமிஷம் இரு. ஷாலினி உன்னை யார் என்ன சொன்னா? சொல்லுமா, யார் என்ன சொன்னா? இல்ல மாமா, யாரும் எதுவும் சொல்லல. நான் அழுதத பார்த்து அன்பதான். இரு அழுதியா? எதுக்கு அழுத? அது கேக்குறேன்ல, எதுக்காக அழுத? என் அம்மாவை பத்தி யோசிச்சேன்னா அதனாலதான் எனக்கு அழுக வந்துருச்சு மாமா. டேய் பாத்தல, அவங்க அம்மா ஞாபகம் வந்துருச்சு, அதான் அழுதுருக்காடா. இல்லண்ணே, அவ போய் சொல்றா. அதுக்கெல்லாம் அவ அழமாட்டா. வீட்டுல இருக்கிற யாருமே எதுவுமே சொல்லாம அவ அழுதுட்டு இருப்பாளா? அன்பு ஏய், கையில கதை சொன்னாங்களா? ஐயோ இல்ல அன்பு, நான் எதுவுமே சொல்லல. உண்மையை சொல்லு ஷாலினி. ஐயோ அன்பு, என்ன யாருமே எதுவும் சொல்லல. நான் சொல்றத கேளு. ஷாலினி வேற யாராவது சொன்னாங்களா? சொல்லு. டேய் அன்பே. ஐயோ அன்பு, என்ன ஷாலினி யாருமே உண்மையை எதுவும் சொல்லு, சொல்லல. பயப்படாத. என்ன அன்பு, என்ன நடக்குதுங்க? என்ன பிரச்சனை? நான் வெளியே போயிட்டு வரேன், ரூம்ல உட்கார்ந்து அழுதுட்டு இருக்கா. நீங்க ஏதாவது சொன்னீங்களா? ஏய் நான் என்னடா சொல்ல போறேன்? நான் இப்பதானே வீட்டுக்குள்ள வரேன். அப்ப என்னதான் நடக்குதுங்க? அவ எதுக்கு அழணும்? அவ அழுகிறத பார்க்கும்போது எனக்கு என்ன தோணும்? நீங்க யாராவது ஏதாவது சொல்லிருப்பீங்கன்னு தானே தோணும். நாங்க என்ன அவள சொல்ல போறோம்? ஏய் நீ சும்மா இரு, எல்லாரும் அதே சொல்லிட்டு இருக்கீங்க. நீங்க எதுவும் சொல்லாம தான் அழுதுட்டு இருக்காளா? இதுக்குதான் கல்யாணம் ஆனதும் தனி கொடுத்துரும் போகணும்னு இப்படியே பண்ணிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, வீட்டை விட்டு போயிட்டே ஏய் இருப்பேன். இங்க பாரு, கோவத்துல வார்த்தையை விட்டுட்டு இருக்காத. ஷாலினி என்ன பிரச்சனை? நீ எதுக்கு அழுத சொல்லு. இது பாரு, நீ எதுக்கு அழுதன்னு காரணம் சொல்லலனா நாங்க தான் ஏதோ கஷ்டப்படுத்தணும்னு அவன் நினைச்சிட்டு இருக்கான் பாரு. ஏய் அப்புறம் குடும்பத்துல தேவையில்லாத பிரச்சனை தான் வரும். சொல்லு என்ன விஷயம்னு சொல்லு. உன்னை யாரு என்ன சொன்னாங்க? எதுக்கு நீ அழுத? ஷாலினி சொல்லு, என்ன ஆச்சு? அண்ணி, என் அம்மாவுக்கு போன் பண்ணி தேவி அண்ணியும் அண்ணனும் பிரிஞ்சிருக்காங்க, அவங்க 2 பேரையும் சேர்த்து வேணும் சொன்ன, எல்லாத்தையும் மறந்துடுமான்னு சொன்ன. சரி, ஆனா அவங்க என்ன கண்டபடி பேசிட்டாங்க. அதனாலதான் நான் அழுத, வேற ஒண்ணும் இல்ல. நீ இத அன்பு கேட்கும் போதே சொல்லிருக்கலாம்ல. அது ஷாலினி ஏதாவது நடந்தா அத வெளிப்படையா தயவு செஞ்சு சொல்லு. உன்னோட மௌனமும் கண்ணீரும் சரியான விடையை கொடுக்காது. என்னமோ ஏதோன்னு நாங்களும் பதறி போயிட்டோம்ல. பாரு, நீ உன் பிரச்சனைய சொல்லாததுனால இப்ப அது வேற ஒரு பிரச்சனைக்கு வழிவகை ஆயிடுச்சுல்ல. சாரி அண்ணி. இப்ப எதுக்காக நீ அத்தை கிட்ட பேசுன? அப்படியே பேசுனியே, அவங்கள பத்தி விசாரிச்சுட்டு உங்களை பத்தி பேசி அவங்க கோவத்தை சரி பண்ண பாரு. அதை விட்டுட்டு நீ எதுக்கு தேவி பிரச்சனையை பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்க? தேவி பிரச்சனையை நான் பாத்துக்கிறேன், அதை பத்தி நீ கவலைப்பட வேண்டாம். ஏய் போதுமா? உன் பொண்டாட்டியே நாங்க எதுவுமே சொல்லல. தேவையில்லாம எது நடந்தாலும் அதுக்கு நம்ம குடும்பத்துல இருக்கிறவங்க தான் காரணமா இருப்பாங்கங்கிற நினைப்ப முதல்ல நீ மாத்திக்க. அவசரப்பட்டு வார்த்தையை விடாத. டேய் புரிஞ்சுக்க மாட்டியா? எப்ப பார்த்தாலும் தேவையில்லாம பேசி பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்க. மூர்த்தி விடு. சரி எல்லாரும் போங்க, வேலையை பாருங்க. ஷாலினி நீ அழாத. தேவி குழந்தை என்ன பண்ணிட்டு இருக்கு பாரு.